Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 739 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு செம்மறியாட்டு மண்டையை நம்ம நம்பி அட்டாக் பண்ண வந்தால அவன் பேரே நிஜமாவே ஷீப்ஸ் கேட்டு தான். சோ நமக்கு செம்மறியாட்டு மண்டையன் அவன் அட்டாக் பண்ண பக்கத்துல வரும்போது நம்பி பாத்துருவா. ஐயோ என்ன பண்றதுன்னு பார்த்து பதறும் போது சாவுடின்னு சொல்லி ஓங்கி வெட்டுவானா, இடையில ஒரு கத்தி வந்து டங்குன்னு தடுக்கும். வேற யாரு, நம்ம புரூக்கு தான். அவன் இருக்கும் போதெல்லாம் கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரலாமா டம்மி பீஸ். ஸோ ரெண்டு பேத்துக்குமே அந்த மரக்கலையிலேயே பயங்கரமா சண்டை ஆரம்பிக்கும். அவன் என்னடானா கையை ஆட்டு கொம்பெல்லாம் மாத்தி அட்டாக் பண்ணுவான். நம்ம புரூக்கு தான் மாஸ் ஆச்சே, அசால்ட் அவனோட புது எபிலிட்டியை வச்சு மாசா தடுப்பான். அந்த டைம் தான் நம்ம சஞ்சியோட என்ட்ரி. ப்ரூக்கு அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைன்னு சொல்லிட்டு மவுண்டன் மேலட்டுன்னு சொல்லி அப்படியே கால்ல அனல் பறக்க பறக்க வந்து சும்மா டம்மு 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 டம்முன்னு அவன் பாடியில கிக்கு மலையவே இறக்குவான். இதுக்கப்புறம் எல்லாம் செம்மறியாட்டால தாங்க முடியுமா, திருச்சு போய் தண்ணியில விழும். அதை பார்த்த ஜக்கமா, அதாவது கிண்ட்ரமி, உங்களுக்கு இந்த நிலைமையானு கதறிட்டு யார் இவங்க எங்களவே அடிக்கிறான் இல்லன்னு கடுப்பாவா. அங்க நம்ம சஞ்சி நமிய பார்த்தோன்னே நமி 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 நல்லா இருக்கியான்னு ஃபர்ஸ்ட் அவகிட்ட கத்திட்டு போவான். கிண்ட்ரமிய பார்த்தோன்னே அவளை பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ண அவளோட ஆளுகெல்லாம் வருவாங்களா. நம்ம ஆளுக அடிச்ச அடிய பார்த்தவனையே அவன் ஆளுகிட்ட நம்ம செம்மறியாட்டு தலைவே அடிச்சு தூக்கி தூர போட்டுட்டாங்க. இவங்க சாதாரண ஆள் இல்ல, அதனால வாங்க திரும்பி போயிடலாம்பா. ஆனா அவங்களுக்கு ஏதோ சாமுராய கண்டுபிடிக்கணும். இவ்வளவு தூரம் வந்து கிடைக்கலன்னா அதனால அவங்க கிட்ட அப்படியே சொல்லிடலான்னு அடிச்சு பிடிச்ச அவன் ஆளுகளை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இவ தான் அவங்களுக்கு தலைவி போல. அந்த டைம் கீழே நிறைஞ்சிச்சே தண்ணி, அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வத்தும். எல்லாம் கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு என்ன நடக்குது இங்க, இந்த ஐலாண்டே ரொம்ப ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்குன்னு புலம்பி தள்ளுவாங்க. இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போது இவங்க ஒரு கேர்ளை மீட் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு வேற நினைப்பாங்க. சொல்ல போனா இவங்க நினைச்சதை விட அந்த பொண்ணு ஃபாஸ்டாவே மூவ் பண்ணி போறா. அப்ப நம்ம சஞ்சி அடிச்சு போட்டானே அந்த செம்மறியாட்டு மண்டையன், அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மொமனசுக்கே சாப்பரையும் சீசரையும் பார்த்துட்டான். இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க போலான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த டைம் தான் அந்த செம்மறியாட்டு மண்டையனோட பெல்ட்டை காட்டுறாங்க. அதுல போட்டிருக்க அந்த லோகோ யாரோட தெரியுமா, பீஸ்ட் பைரட்ஸுங்க. அப்படின்னா கைடோவோட பைரட்ஸுங்க. இவனுங்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்தி கடைசியில மீன் சுச்சிலேயே வந்து கையை வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கிட் பைரட்ஸோட சேஃப் ஹவுஸ காட்டுறாங்க. என்னைக்கு கூட்டணி வச்சானுங்களோ அன்னையில இருந்து ஒரே கூத்தும் கும்மாளமா தான் இருக்குது. அப்போங்கும்போது மேல இருந்து ஏதோ ஒண்ணு விழுகிற மாதிரி தெரியுமா, எல்லாம் என்னதுன்னு பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து பட்டால்னு விழுந்து அங்க இருந்து அத்தனை பேருமே திருச்சிருவாங்க. அப்படி ஒரு அதிர்வு. யூஸ்டஸ் கிட்டு அப்பு ஹாக்கின்ஸ் எல்லாம் ஆடி போயிருவானுங்க. என்னடா இது, என்னடா வந்து விழுந்துச்சுன்னு. எனிமீஸ் ஒரு வேளை அட்டாக் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சு கையில ஏகப்பட்ட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு மண்டையா உடச்சே தீரணும்னு வெறிகுண்டு போய் பாப்பானுங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கு. என்னன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோலு. அந்த ஹோலும் ஹோலோட சைஸையும் பார்க்கும்போது எவனோ வந்து விழுந்திருக்கான்னு தெரியுது. ஆனா பெரிய சைஸ்ல இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எவன் பண்ணா, மனுஷ மாதிரியும் இல்ல மான்ஸ்டர் மாதிரியும் இல்ல, என்ன கன்றாவினே கண்டுபிடிக்க முடியல. உடனே ஹாக்கின்ஸ் தான் சொல்லுவான், ஸ்கை ஐலாண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒருவேளை ஸ்கை ஐலாண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க லெஜெண்டா இருக்குமோ இதுன்னு. சரி வாழ்ந்துகிட்டு இருந்தா அங்க இருந்து எப்படி இவன் இங்க வருவான், அதுதானே இப்போ ஒரே குழப்பம். அந்த உருவம் வந்து விழுந்த இம்பாக்டால ஓரமா நிறுத்தி வச்சிருந்தவங்க கப்பலே சரிஞ்சு போச்சு. யூஸ்டஸ் கிட்டுகெல்லாம் செம கட்டுப்பாயி எவன் இப்படி பண்ணா, எதுக்கு இந்த டைம்ல இப்படி பண்ணானுங்கன்னு காட்டுக்கு கத்திட்டு இருப்பான். இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கானவன் வாழணும், வீக்கானவன் சாகணும், அதுதான் எழுதப்படாத ஒரு ரூல். அப்படியே சில நிமிஷங்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க. எந்த இடம்னு பார்த்தா ஸ்கை ஐலாண்ட் தான். அப்படியே அந்த இடத்துக்கு கீழே பலூன்ஸால நிரம்பி இருக்குது. அங்கதான் அந்த யுரோஜிங்கிறவன் இருக்கான். அவனும் அவன் ஆளுகளும் யாரையும் ஆணு பார்த்துட்டு இருப்பானுங்க. வேற யாரும் இல்ல, கைடோ தான். அந்த ஸ்கை ஐலாண்டோட ஒட்டுல நின்றுட்டு இருப்பான். எதுக்காகனா சாகுறதுக்காக. போய் காப்பாத்துவானுன்னு பார்த்தா ஏதோ உட்காந்து டிவி ஷோவை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. உரோஜெல்லாம் அவன் அவ்வளவு சீரியஸா இருக்கும் போது எதுக்காக தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ணணும், வெளில இருந்தா வெளியேட்டுமா. மேல இருந்து கீழே எவ்வளவு ஹைட் தெரியுமா, 10,000 மீட்டர். அப்பதான் அவன் லைஃபை பத்தி உரோஜிங்கிறவன் டீடைலா சொல்லுவான். இவன் இது வரைக்கும் 7 டைம் ஒரு பைரட்டா தோத்து இருக்கான். நேவியும் இவனோட எனிமீஸும் 18 டைம் இவனை கேப்சர் பண்ணிருக்காங்க. அண்ட் இவன் கிரிமினலா இருக்கும்போது இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுவும் சும்மா இல்ல, வச்சு செய்யு செஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்து பொசுக்குன்னு குதிச்சிருவான். யோசிச்சு பாருங்க, ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து கீழே குதிச்சா என்ன ஆகும், மின்னல் வேகத்துல போயிட்டு இருப்பான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இது வரைக்கும் இவன் சாகணும்னு சொல்லி ஏகப்பட்ட டைம் இப்படித்தான் மேல இருந்து குதிச்சிருக்கான். ஆனா ஒரு டைமும் செத்து இல்ல. சோ அப்படித்தான் யூஸ்டஸ் கிட்டோட ஏரியால வந்து விழுந்திருப்பான். அதனால ஆனதுதான் அந்த பெரிய சைஸ் பள்ளம். இந்த கிறுக்கு பாயலோட வேலை என்னன்னா, நேவி கிட்டயும் அந்த 4 எம்பரர்ஸ் கிட்டயும் தேவையில்லாம வம்பெழுத்து பயங்கரமா சண்டையை போட்டு 18 டைம் மாட்டியிருக்கான். 40 டைம் அவனை சாகடிக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. எல்லா டைம்லயும் எஸ்கேப். உதாரணத்துக்கு செயின்ல கட்டி போட்டாங்கன்னா செயினை பிச்சுக்கிட்டு வந்துருவான். பிளேட வச்சு தலையை வெட்டினானுங்கன்னா அந்த பிளேடு உடஞ்சு போயிடும். சரி கத்தி கடப்பாருன்னு ஷார்ப்பா எதையாச்சும் வச்சு குத்தலான்னு பார்த்தா அவன் பாடியில பட்டவனே அது சிலுசிலா உடஞ்சிரும். கப்பலை வச்சு போட்டு தலான்னு பார்த்தா
கப்பலை வெடிச்சு செதறிடும். இப்படி இவனை தூக்கிட்டு போய் பெரிய சைஸ்ல இருக்க 9 பிரிசன் ஷிப்ஸையே கவுத்தி இருக்கான். யாராலையும் கொல்ல முடியல, சொல்ல போனா அவனாலேயே அவன் கொல்ல முடியல. அப்படியே இந்த குழியை எல்லாருமே ஆர்வமா பேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமான காத்தடிக்கும். எல்லாம் அடிச்சு புடிச்சு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பாப்பாங்க. அப்போ ஒரு பெரிய கை ஒண்ணு வெளியில வரும். கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க மான்ஸ்டர்னு. வரது வேற யாரும் இல்ல, கைடோ தான். அடடடடா, தலை வலிக்குதே. கஷ்டப்பட்டு சாக ட்ரை பண்ண, இந்த டைமும் பொழச்சிட்டானா. அந்த ஒயிட் பியர்டு மட்டும் ஜாலியா செத்து போயிட்டான். நான் என்னைக்கு சாவறதுன்ட்டு அப்படியே பெரிய சைஸ்ல படு பயங்கரமா வந்து நிப்பான். யூஸ்டஸ் கிட், அப்பு ஹாக்கின்ஸ், கில்லரு, அவன் ஐவன்னு எல்லாத்துக்கும் அவன் சைஸ பார்த்தா பேண்ட்லயே போயிரும் போல. ஏன்னா அவனுக்கு முட்டிய பார்க்கவே 3 நாள் ஆகும், முனுசா பார்க்க 3 வாரம் ஆயிரும். சாவையே ஏமாத்தி எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட எல்லாம் 1-on-1க்கு யாராச்சும் மோதிட்டு போனாங்க, டெஃபினெட்லி இவன் தான் ஜெயிப்பான். அதுல டவுட்டே வேண்டாம். கடல், வானம், பூமி, காத்துன்னு எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் யாருன்னு பார்த்தா அது அந்த கைடோ தான். வந்தவனை பார்த்து மிரண்டு நின்னுட்டு இருப்பாங்க. அவன் எனக்கு வேற வழி இல்ல, இத பண்ணித்தான் ஆகணும். டே ஜோக்கரு, ஃபைனல் பேட்டில ரெடி பண்றான்னு ஒரு கத்து மட்டும் தான் கத்துவான். அவன் கத்துனக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே உருவாகும். இப்ப என்ன, அவனுக்கு பயங்கரமா போர் அடிச்சு போனதுனால இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் இந்த உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வார் ஒன்ன கிரியேட் பண்ணணும், அதுல நான் இறங்கி சம்பவம் பண்ண போறேன்னு காட்டுத்தனமா கத்துன்னு கத்துவான். என்னடா நல்லா போயிட்டு இருக்கே, எவனுமே வம்புக்கு வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டான்ல, இனி எல்லாத்தையும் படுக்க போட்டு மசாலாவை தடவத்தான் போறான். இனி யார் யாருக்கெல்லாம் பத்தி கொளுத்தி மாலை போட போறான்னு அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.